வணக்கம். தினம் ஒரு குறள் பகுதியில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருக்குறள் மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. நான் சொல்வதை திரும்பச் சொல்லுங்கள். மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. குறளின் விளக்கம். நம் மனதில் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் சுத்தமாக இருப்பதுதான் எல்லாவற்றையும் விட சிறந்த நல்ல குணம். மனதில் அழுக்கு வைத்து கொண்டு வெளியில் ஆரவாரம் செய்தால் அதனால் எந்த பயனும் இல்லை. இந்த குறளின் விளக்கத்திற்கு ஒரு குட்டி உதாரணம் காண்போம். மற்றவர்கள் மீது கோபப்படாமலும் பொறாமைப்படாமலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே மனதில் குற்றமில்லாமல் இருப்பதுதான். வெளி வேஷம் போட்டு நல்லவர்கள் போல நடிப்பதை விட மனதால் உண்மையான நல்ல பிள்ளையாக இருப்பதே மிகச்சிறந்தது. இப்போது இக்குறளில் உள்ள வார்த்தைகளை தனித்தனியாக பிரித்து பொருள் காண்போம். மனதுக்கண் நம்முடைய மனதில். மாசிலன் மாசு என்றால் குற்றம் அல்லது கெட்ட எண்ணம். மாசிலன் என்றால் குற்றமற்றவர்கள் அல்லது கெட்ட எண்ணங்கள் இல்லாதவர்கள். ஆதல் அப்படிப்பட்டவராக இருப்பது. முதல் வரியின் விளக்கம். ஒருவர் தன் மனதில் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் பொறாமை குணமும் கோபமும் இல்லாமல் சுத்தமாக இருப்பதுதான். இரண்டாம் வரியை பார்ப்போம். அனைத்து அரண் அதுவே எல்லாவற்றையும் விட சிறந்த நற்குணமாகும். ஆகுல நீர வெறும் ஆரவாரம் அல்லது போலித்தனம் உடையவை. பிற மற்ற ஆடம்பரமான செயல்கள் எல்லாம். மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் வெளி தோற்றத்தில் மட்டும் பெரிய நல்லவன் போன்று பிறர் பார்க்கும்படி ஆரவாரம் செய்வதோ அல்லது ஆடம்பரமாக பிறருக்கு உதவி செய்வதோ வெறும் போலித்தனமானது. இதனால் எந்த பயனும் இல்லை. சுருக்கமாக சொன்னால் மனதில் அன்பே இல்லாமல் வெளியில் மட்டும் நல்ல பிள்ளை போல நடிப்பது வெறும் வீண் ஆரவாரமாகும். மீண்டும் ஒரு முறை இத்திருக்குறளை என்னோடு சேர்ந்து கூறுங்கள். மனதுக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. சரி, இதே போன்ற விளக்கத்துடன் வேறு ஏதேனும் திருக்குறளை நீங்கள் கேட்க விரும்பினால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடுங்க. நாம் அடுத்தடுத்த பதிவுகளில் அந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம்.